என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. உன்னை தூக்கி எடுக்க வல்லவரா இருக்கா? மரித்து போன லாசரை உயிரோட எழுப்ப தேவன் உன்னை எழுப்ப வல்லவரா இருக்கா? என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லா சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, நாங்க மரித்து போனிதான் ஆண்டவரே கிடக்குறோம். மற்றவங்க நாத்தடிக்கிறாங்க, இவன் மரித்து போயிட்டான், இவனோட ஆசீர்வாதத்துல மரித்துட்டான், இவன் வீணாயிட்டான், இவன் ஒண்ணுத்துக்கு உதவ மாட்டான் என்று சொன்ன மத்தியில என்னோட ஆசீர்வாதத்தை நீ தட்டி எழுப்புனீங்க. உங்க வாயின் வார்த்தையினால் ஒரு வார்த்தையினால் என்னை உயிரோடு எழுத்துனீங்க ஆண்டவரே. நான் ரொம்ப விசேஷமானவன் தான் ஆண்டவரே, நான் ரொம்ப விசேஷமானவன் தான் ஆண்டவரே. ஏனென்றா தேவன் என்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்ததால நான் விசேஷமானவர்கள். தேவா நான் தினாலே சேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். இப்ப வாப்பு கொடுக்கலாம். நானே தினாலே சேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். ஏதினான் இது ஏதினான் என்னோடு வருவதினா, ஏதினான் இது ஏதினான் என்னோடு இருப்பதினா. தெய்வ சாபம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகரெல்லாம் கூட செல்லுது. மேலிருந்து பாதுகாக்க தேவனா இருக்கா? பாதை காட்ட பகரெல்லாம் கூட செல்லுது. தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்வில். வேற எது வேண்டாமே. அன்பான உன்னோடு இருக்கிற தேவன் என் வாழ்விலே. தேவா நானே தினாலே சேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நானே தினாலே சேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தாகம் கொண்ட தேவ ஜனமான பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனமான பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். வறண்ட நிலமா இருக்கிறீங்களா? என் தேவன் கண்மனை போல உன்னை சுற்றி தீர்க்கிற தேவனா இருக்கா? இந்த உலகத்துல எப்படி சுற்றி தீர்ந்தாருன்னா அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கா? நானே தினாலும் சேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசித்தவள். தேவா நானே தினாலும் சேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசித்தவள். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாரோ, ஆசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாரோ, கசப்பை இந்த இடத்துல எடுத்து போடுங்க. கட்டப்பட்டுள்ள லாசரை எழுப்பின தேவன், மாறாத நீரை தேனாக மாற்றின தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லும் போது, அறிக்கை செய்யும் போது ஒரு வாழ்க்கையில் அப்படியே நடத்தி விடுகிறார்கள். என்னோடு மாறாத நீரை தேனாக மாற்று. என்னோடு மாறாத நீரை அவை நீரை தேனாக மாற்று. என்னோடு மதுரமாய் மாற்றினேன். என் வாழ்க்கையை கசப்பாய் இருந்த வாழ்க்கையை என் தேவன் மதுரமாய் மாற்றின தேவன். கசப்பு என்பது அருவருப்பு, அதை யாரும் விரும்பத்தக்க முடியாது. நம்ம விரும்பாத ஜனங்கள் என்னை விரும்புகிற தேவன், என்னை மாற்றுகிற தேவன், என்னை உருவாக்குற தேவன் என்னோடு மாறாவி நீரை தேனாக மாற்று. என்னோடு அநேக
ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் அன்பான தேவன் என்னோடு வருவார் அதுபோது என் வாழ்வில் அன்பான தேவன் என்னோடு வருவார் அதுபோது என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார் அதுபோது என் வாழ்வில் கரங்களை தட்டும் போது அவர் வல்லமுள்ள கரங்களை தட்டி அவருடைய ஒரு மூடி மறுத்துக் கொள்கிறார் கரங்களை தட்டும் போது அருள அபிஷேகத்தை அக்கினியை பற்றி இதோ பற்றி எரிந்தது இதோ உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு எதுவுமே இல்லாத இருந்த இடத்துல என் தேவன் விதையை புதைத்துக் கொண்டு அது மரமாய் கொடுத்து அது விதையாய் மரமாய் மற்றவங்களுக்கு கண்டு கொடுக்கிற மரமா மாற்ற தேவன் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் மாறாவை நீரை தேனாக மாற்றும் என்னை செறிந்தோடுமே மாறாவி நீரை தேனாக மாற்றும் என்னோடுண்டு மாறாவி நீரை தேனாக மாற்றும் என்னோடுண்டு என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் இஸ்ரவேல் ஜனங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சான் ஆனா வானத்துல இருந்து தான் தண்ணி வரும் அப்படின்னு நினைச்சு அவங்க வானத்தை அண்ணாந்து பார்த்தானா ஆனா என் தேவன் அவரோடு கூட இருக்கிறது அது உணர்வே இல்லைங்க ஆனாலும் இப்பொழுது உன் தேவன் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கா நீ தாகமா இருக்கியா இல்லங்க அது என் தேவனிடத்துல கேளுங்க இந்த தேன் கூடு என்பது அந்த தேன் பார்க்கும்போது ஒரு மரவில ஒரு இடுக்கத்துல ஒரு மரத்துல யாருக்கு தெரியாததான் அந்த தேன் கூடு கட்டும் அந்த கசப்பு என்பது நம்ம கசப்பை பார்த்தோம்னா நம்ம மூஞ்சி சுலிப்பியும் அது வேண்டான்னு சொல்லுவோம் ஆனா மாறாத நீரை என் தேவன் எப்படியா மாற்றினாலும் மதுரமாய் மாற்ற தேவன் கசப்பான இருந்த வாழ்க்கையை என் தேவன் மதுரமாய் மாற்ற தேவன் கரங்களை தட்டும் போது உன் வாழ்க்கையில அப்படியே சத்தத்தை உயர்த்தி விசுவாசத்தோடு லாசரை எழுந்து வாழ்ந்ததா சொன்னாரு அவன் எழுந்து வந்தான் எழுந்து வரலன்னா அற்புதம் நடக்காது அதிசயம் நடக்காது உன்னுடைய வாழ்க்கையில நீ சொல்லும் போது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுபடி காத்துக்கொள்கிற மனுஷனே பாக்கியவாதிகள் பாக்கியவான்கள் உங்கூட அன்பான தேவன் இருக்கிறார் எதை குறிச்சு கவலை போகக்கூடாது சோர்ந்து போக கூடாது என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் அன்னைக்கு மாத்தாள் மரியோட வாழ்க்கையில அவர் சந்தோஷத்தை கொடுத்த தேவன் உன்னுடைய வாழ்க்கை அப்படியா தர வல்லவரா இருக்கான் ஆசாசையா வளர்த்த தம்பியை அவன் மறித்து போயிட்டான் அவன் சோர்ந்து போயிருந்தாங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்க கண்ணீர் வடிச்சாங்க அவளை பார்த்து அழுது 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 யூத ஜனங்கள அழுதாங்களாங்க உன்னை பார்த்து மற்றவங்களை பாவம்னு நினைக்கிறாங்களா மறித்து போன அன்னைக்கு அக்கா தங்கச்சி 2 பேரும் ஓணும் அழுவுறாங்க அவங்க அழுவுறத பார்த்துட்டு அங்க வந்தவங்களும் அழுதாங்களாங்க அப்பனா அவனை எப்படி வளர்த்திருப்பாங்க ஏன்னா இயேசு சுவாமியே கண்ணீர் விட்டார் நம்மளோட வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க ஏனமா நினைக்கலாம் குறைவா எண்ணலாம் ஆனா
உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து என் தேவன் கண்ணீர் வெடிக்கிறார். கண்ணீர் வெடிக்கிறார். ஏனென்றா, மகனே மகளே, உன்னை உயிரோடு எழுப்பின தேவன் நானே, நான் ஜீவிக்கிற தேவன், வல்லமுள்ள தேவன். Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. மாறாவே நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவே நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் எதினாலும் சேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா, நான் எதினாலும் சேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினா இது எதினா இரண்டோடு வருவதினா. எதனால தெரியுமா? நீர் என்னோடு கூட இருக்கீங்க. நன்றி அப்பா, நன்றி நன்றி ராஜா. எங்களை 3 மாதமாய் கண்மணி போல பாதுகாத்த தேவன் ஆண்டவரே. மனிதருக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போகல, ஆனா என்னை உயர்த்தி வைத்த தேவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ, பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. உங்க பாவமான வாழ்க்கை இன்னும் இதை விட்டு நான் என்னால வர முடியலன்னு நினைக்கிறீங்களா? தேவனுடைய இயேசு கிறிஸ்து எனக்காகவே அவர் சிலுவையில் உயிரோடு மரித்த தேவன் உங்கள் வாழ்க்கையில மரித்து போன ஆசீர்வாதத்தை தட்டி எழுப்ப வல்லவரா இருக்காரு. மாறாவே நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் எதினாலும் சேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். பாகம் கொண்ட தேவ ஜனம் வாழ பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. பாகம் கொண்ட ஜனம் வாழ பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. உன் ஏக்கத்தை என் தேவை இன்றைய நிறைவேற்ற தேவன். நாளைக்கு இல்லங்க, நாளை மறுநாள் இல்லங்க. நீ ஒப்பு கொடுக்கும் போது, நீ தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது, உன் ஏக்கத்தை எண்ணத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றிய தேவனா இருக்கா. தேவா, நான் இதினாலும் சேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா, நான் இதினாலும் சேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். அன்னைக்கு இளையகுமாரன் கதை கேட்டீங்க. நான் அவரோட பிள்ளையோட ஸ்தானத்தை நான் இழந்துட்டேன். அவரு கொடுத்த எனக்கு செல்வாக்கை நான் இழந்துட்டேன். அது போலதான் நம்மளும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் இழந்துட்டேன். ஏன்னா இந்த உலக அன்புலதான் அவர் எனக்கு மேல வச்சிருந்த தரிசனத்தை நான் இழந்துட்டேன். அவர் என்னை கொண்டு செய்கிற அற்புதத்தை நான் மறந்துட்டேன். எதோ என்ன பண்ணுச்சு, கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஆனா இனி போனா சேர்த்துக்க மாட்டாரு. ஏன்னா இதுக்கு யாருமே காரணம் இல்லை, நான் தான் காரணம். முக்கியமா நான் தான் காரணம். ஏன்னா அவர் எனக்கு வச்சிருந்த தரிசனத்தை நான் விட்டுட்டு ஓடல. அவரு எனக்கு வச்சிருந்த ஒரு நோக்கத்தை நான் விட்டுட்டு ஓடனால, அவரு எனக்கு மேல வச்சிருந்த என் குடும்பத்தினால் வச்சிருந்த ஆசீர்வாதத்தை நான் விட்டுட்டு ஓடிட்டல. இனி நான் அவர்கிட்ட போய் என்ன மன்னிப்பு கேட்க முடியாது. ஏன்னா நான் பாவியான மனுஷன், பாவியானவன்.
நான் செய்யக்கூடாதுன்னு சொன்ன போது நான் அந்த சாராயத்தை எடுத்து குடிச்சேன்னா, நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கும் போது நான் பேசி தொலைச்சிட்டேன். அதுக்கு நான் தான் ஆண்டவரே காரணம், வேற யாரும் இல்லை, நான் தான் காரணம் அப்படின்னு அவன் பிள்ளையா என்னால வாழ முடியல. நானும் அந்த இளையகுமாரன் ஒரே ஒரு நினைச்சான். என்ன நினைச்சான் தெரியுமா? அவர் பிள்ளைய என்னால வாழ முடியாது, ஆனா எங்க அப்பா வீட்டுல ஒரு வேலைக்காரனாச்சு நான் வாழணும், நான் வாழணும் சுவாமி. ஆமாண்டவரே, அப்படியே கரங்களை தூக்கி ஒப்பு கொடுங்க. அவரோட பிள்ளைய என்னால வாழ முடியாது, நான் பாவி. ஆனா உலக பெருமா அப்பா அம்மா அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி தெரியுமா நினைக்கிறாரு? நீ திருட்டு பயல்டா, நீ ஒரு மோசமான கேரக்டரானு சொல்லி இவனை கூப்பிடலையா? நீ அந்த இடத்துல இருக்கும்போது தவறான வாழ்க்கையில இருந்தியல, நீ அந்த இடத்துல இருக்கும்போது நீ தவறான பொய்ய சொன்னியல, நீ தவறான ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்தல அப்படின்னு கூப்பிடவே மாட்டாரா? எப்படி கூப்பிடுறாரா? கரத்தை தூக்கி, மகனே மகளே, நான் உனக்காக தான் அடிக்கப்பட்டேன், நீ வா, உன் ஏக்கத்தை எண்ணத்தை இப்பொழுது நான் நிறைவேற்றின கர்த்தர் நானே அந்த பரிகாரி என்று சொல்லுகிற தேவன். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் பெரியவர், அவர் வல்லமுள்ளவர், பராக்கிரமசாலி. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, சத்தியமா வாழ முடியாது, கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, அவர்தான் உனக்கு துணையா இருக்கிறார். என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா. மலையில கிருபையோ, மலையில மகிமையோ தருகின்ற நல்ல தெய்வமே, கலையில கிருபையோ, மலையில மகிமையோ தருகின்ற நல்ல தெய்வமே, தாயை மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லை, அவர் வெறுக்காத தேவன். தாயை மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா. இதுவரை நிற்பதோ இனிமேல் நிலைப்பதோ எல்லாமே எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதோ இனிமேல் நிலைப்பதோ எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க
எஜமானரே நேசரே என் துணையாளரே இயேசுவே என் எஜமானரே நேசரே என் துணையாளரே. இது உங்களுக்குரிய நேரம். இது உனக்கும் கடவுளுக்குள்ள ஒரு நேரங்க. இதை தழுவ விடாதீங்க. ஒப்பு கொடுக்குறவங்க நீங்க மண்டிட்டு ஒப்பு கொடுப்பீங்களோ, இல்ல நின்றவையா மண்டிட்டு விடுங்களோ, இல்ல கண்ணீர் வெடித்து ஒப்பு கொடுப்பீங்களோ, அது எப்படி பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா கடவுள் உங்களோட பேசணும். அவர் சத்தத்தை நீங்க கேட்கணும். அவர் வார்த்தையின்படி நீ நடக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்குது, மற்றவங்களை நம்மளை பார்த்துட்டு ஓடுற மாதிரி தாங்க நினைக்கிறோம். இல்லைன்னா மற்றவங்களை பார்த்துட்டு ஒரு கடற்காரனை பார்த்துட்டு நம்ம ஓடி பதங்குறோம். அது போலதான் அந்த லாசரியை பார்த்து ஜனங்க தெரிச்சு ஓடிட்டாங்க. அந்த லாசரியை பார்த்தே ஓடும்போது உன்னையும் என்னையும் பார்த்து ஓடுறதுக்கு ஏமாத்துறங்க. இந்த வேலையை ஒப்பு கொடுங்க. தேவன் உனக்கு ஆசீர்வதிக்கிறவரா இருக்கா, அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறார். இயேசுவே என் எஜமானரே நேசர். சத்தத்தை உயர்த்தி என் துணையாளரே இயேசுவே என் எஜமானரே. நன்றி அப்பா. நேசரே எங்க பிள்ளைங்க உண்மைதான் கூப்பிடுறாங்க. இயேசுவே என் எஜமானரே நேசரே என் துணையாளரே இயேசுவே என் எஜமானரே நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. வாழ தெரியாதையா, வாழ தெரியாதான் சுவாமி. ஏன்னா நீ கற்றுக் கொடுக்கிற தேவன், அதுபடி நடப்பிக்கிற தேவனும் நீர் தான் ஆண்டவரே. இந்த உலகத்துல எப்படி தெரியுமா மனுஷங்கள் அலையிறாங்க, இவன் விழுந்து போக மாட்டானா, இவன் மரித்து போக மாட்டானா அப்படின்னு நினைக்கிற இடத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சாதாரணமா ஒரு குரங்கு ஒரு குட்டி போட்டுச்சுன்னா அது வயிற்றை பிடிச்சிட்டு தான் அது எங்கனாலும் கிளையில தாவும் ஓடும் எல்லாம் பண்ணும். ஆனா அது கையை விட்டுருச்சுன்னா அந்த குரங்க அந்த தாய் சேர்த்துக்கானோ, புறக்கணிக்குமா, ஒதுக்குமா, எட்டி உதைக்குமா, அதெல்லாம் செய்யும். ஆனா நம்ம எவ்வளோ பாவங்கள் செய்தாலும் என் தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு, நீ இயேசுவேன்னு கூப்பிடும் போது மகனே மகளே நீ வா என்று உன்னை கூப்பிட்டு உன் கரங்களிலே முத்திர மோதிரத்தை கொடுத்து பாதரட்சத்தை உதித்து நானே என் தேவன், அவரே அவரோட தேவனா இருக்காரு, வல்லமுள்ள தேவனா, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கரங்களை தட்டி கொண்டேன். எவ்வளவு வேகமா தட்ட முடியுமோ அவ்வளவு வேகமாய் தட்டி அவரோட பிரச்சனத்தால், அவர் வல்லமுள்ள தேவன், அவர் பரிசுத்த போர்வினால் உன்னை மூடுகிறார், உன்னை பிரச்சனைகளை எல்லாவற்றையும் அகற்றி போடுகிறார். உன்னை வா வா என்று தேவன் உன்னை அழைக்கிற தேவனா இருக்கா. ஏனென்றா அவரோட பிள்ளையாய் நீ இருக்கிறே. அதுதான் லாசரே பார்த்து லாசரே வெளியே எழுதுவான்னு சொன்னோன்னே உடனே எழுந்து வந்தான். அது போலதான் உன்னையும் என்னையும், என்னை மகனே மகளே வெளியே வாய். அப்படிப்பட்ட அதிசயத்தை என் தேவனாகிய கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கா, செய்ய வல்லவரா இருக்கா. இயேசுவே என் எஜமா. காரங்களை ரெண்டு கைகளை தூக்கி சின்ன பசங்க கூட இயேசுவே என் எஜமானரே
மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே உன் சத்தம் என் தேவனாய கர்த்தர் அப்படியே கேட்டு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கா. ஓ thank you Jesus, thank you Lord, thank you Jesus. இயேசுவே என் எஜமானனே, இயேசுவே இயேசுவே, thank you Lord, thank you Jesus. உன்னோட ஆராதனையை உகர்ந்த ஆராதனையா என் தேவன் சிறுபிள்ளையிலிருந்து பெரியோர்கள் முதல் உங்களோட ஆராதனையை என் தேவன் அவருடைய சிங்காசனத்தில் இது எழுந்து நின்று அவர் உன் ஆராதனையை உகர்ந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்ள வல்லவரா இருக்கார். ஆமா, உன் சத்தம் கேட்கட்டும், உன் சத்தம் கேட்கட்டும், துணிக்கட்டும். எக்கால சத்தம் உன்னோட கூட தூதர்களும் துதிக்கிறார்கள். இயேசுவே இயேசுவே நீ பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாம துதித்து கொண்டிருக்குது. தேங்க்யூ ஜீசஸ். உங்க சத்தத்தை என் தேவனாய கர்த்தர் சிங்காசனத்திலிருந்து எழுந்து நின்று உடைய ஆராதனையை உகர்ந்த ஆராதனையா சுகந்த வாசமாய் என் தேவனாய கர்த்தர் எந்த வார்த்தையில நீ துணிச்சியோ என் தேவன் அப்படியே பதில் கொடுத்த தேவன். கரங்களை தட்டும் போது தட்டி கொண்டு அவருடைய அபிஷேகம், அவர் வல்லமுள்ள கரம், அவருடைய வார்த்தை, அவர் குன்றுகளை பிளக்க செய்த அந்த வார்த்தை, உன்னுடைய பிரச்சனைகளை என் தேவன் வார்த்தையால் தகற்று போடுகிறார். Thank you Lord, thank you Jesus, thank you Master. இப்ப நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். என் மேல வச்சிருந்த தரிசனத்தை நீ புதுப்பிச்சிங்க, என் மேல வச்சிருந்த ஒரு நோக்கத்தை அதை புதுப்பிச்சிங்க, அதை பல மடங்கு ஆசீர்வாதத்துக்குள்ள வைத்தீங்க, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்குள்ள என்னை வைத்தீங்க. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் இது எப்போதுமே விட்டு போகாதபடி உன் கரத்தனை எப்போதுமே பிடித்து கொண்டு நடக்கிற பிள்ளையா, உடைய வார்த்தையில் நடக்கிற பிள்ளையா, உடைய விசுவாசத்துல நடக்கிற பிள்ளையா இருக்குவேன் என்று நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன்.